மதுபான ஆலை அனுமதி மக்கள் விரோத செயலில் ஈடுபட்ட முதல்வர் ரங்கசாமி உட்பட 30 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 6 புதிய தனியார் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கின்ற பாகுபாடு இல்லாமல் 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் கூட வாய்மூடி மௌனமாக இருந்துள்ளார். எதிர் வரிசையில் இருக்கும் திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கூறுகிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மதுபான ஆலை அனுமதி கொடுத்த விஷயத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. அனைத்து கட்சிகளும் கொள்ளையடித்திருக்கிறது என்று கூறுகிறார். அப்படியென்றால் காங்கிரஸ் கட்சியும் அதில் அடங்கும் என்று தானே அர்த்தம். அதை அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியென்றால் 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்கு உள்ளதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸை சார்ந்த அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும் பொழுது கூட நிலத்தடி நீர் உப்பு கலந்த நீராக இருக்கிறது, இதனால் நல்ல குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென்று பேசினார். அதை கேட்டுக்கொண்ட முதல்வர் மறுநாளே மனசாட்சியே இல்லாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் 6 மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுத்துள்ளோம் என்று அறிவிக்கிறார். இவர்தான் மக்கள் முதல்வரா? இதுதான் காமராஜர் ஆட்சியா? மதுபான ஆலைக்கு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. நிலத்தடி நீரை மதுபான ஆலைகள் உறிஞ்சிவிட்டால் மக்களுக்கு ஏது குடிநீர்? எதிர்காலத்தில் முதல்வர் ரங்கசாமியால் புதுச்சேரி பாலைவனமாக காட்சியளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் நிராகரிக்க வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்களும் 6 மது ஆலை தொடங்க அனுமதி சம்பந்தமான கோப்புகள் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்கு வந்தால் அதனை புதுச்சேரி மக்கள் நலன் கருதி நிராகரிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மது ஆலைக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் 500 கோடி வருவாய் கிடைக்கும் என்றும் கூறுகிறார். மூடப்பட்ட AFT பாரதி சுதேசி பஞ்சாலைகளை மீண்டும் திறந்தாலே 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். புதுச்சேரியை விட்டு சென்ற தொழிற்சாலைகளை தடுத்திருந்தாலே வேலைவாய்ப்பு பெருகி இருக்கும். புதுச்சேரியின் நிதி ஆதாரம் பெருகியிருக்கும். இவையெல்லாம் முதல்வருக்கு தெரிந்திருந்தும் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் புதுச்சேரியின் நிதி ஆதாரத்தை சுற்றுலாத்துறையின் மூலம் வருவாயை பெருக்குவதற்காக கூறி பெண்களையும் குடிக்க வைக்க ரெஸ்டோபார், புதிய மதுபான கடைகள் திறப்பு இவையெல்லாம் செய்து மக்கள் அனைவரையும் மது மயக்கத்தில் வைத்து வாக்குகள் பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார். இதுதான் காமராஜர் ஆட்சியா? புதுவையில் நிலத்தடி நீரை பாதுகாக்க மக்களை பாதுகாக்கும் 6 மதுபான ஆலை அனுமதியை திரும்ப பெற வேண்டும். இல்லையில் பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது புதுவையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி இருந்தால்தான் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறந்திருந்த வேலை வாய்ப்பை மீண்டும் கொடுத்து மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்து புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று மாநில அந்தஸ்து பெற்றுவிடுவோம். அதற்காக என்ஆர் பிஜேபி கூட்டணி ஏற்படுத்தியுள்ளோம் என்று கூறினார். ஆனால் ஆட்சி அமைந்த 3 வருடத்தில் மாநில அந்தஸ்து புதுவைக்கு கிடையாது என்று மத்திய அரசு அறிவித்தது. மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்கவே வாய்ப்பில்லை என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இதனால் புதுச்சேரியை ஒர்ஸ்ட் புதுச்சேரியாக மாற்றிவிட்டார்கள். இதனால் மக்கள் புதுவையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட முதல்வர் ரங்கசாமி உட்பட 28 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் மன்னிக்கவ வைத்தார்கள். அதனால்தான் மக்களை ஏமாற்றும் போலி சலுகைகள் நிறைந்த மாயாஜால பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை மக்கள் புரிந்து எப்படி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 28 சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை எஞ்சின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்களின் வாக்கு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ரங்கசாமி உட்பட 30 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும்
புதுவையில் ஆளுங்கட்சி ஆதரவாக போலி பங்காளிகளாக செயல்படும் காங்கிரஸ் திமுக கூட்டாளியையும் மக்கள் புறக்கணித்து புதுவையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதியொரு அத்தியாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு உறுதுணையாக மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார்.